வாங்க மக்களை பொரிச்ச வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வெண்டைக்காய் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவிட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 150 கிராம், கருவேப்பிலை தேவையானது, 50 கிராம் கடலைப்பருப்பு, கடுகுளுந்து பருப்பு, கசகசா 10 கிராம், வரமிளகா 3, தேங்காய் 1 கப்பு, தேவையான உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான ரீஃபண்ட் ஆயில். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வரணும், இன்னும் கொஞ்சம் சிவக்கணும், இன்னும் கொஞ்சம் சிவந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். எண்ணெயில் வறுத்து வெண்டைக்காய் பொரியல் நான் செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் வேலை. ஏன்னா எல்லாம் எண்ணெயில் பொரித்து மறுபடியும் அதை தாளிக்கும் போது கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஆனால் இருந்தாலும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்துச்சு, கடுகு பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயே கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கையோட வரமிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான ஊற்றி எண்ணெயில் பொரித்து காய் இதில் போட்டு கலரி விட்டுக்கலாம். எல்லாம் வெண்டைக்காய் வளவளன்னு இருக்குது, கொண்டை எல்லாம் வேண்டாமாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க, குழந்தைங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. எந்த குழந்தையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக நல்லா இதாக இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காயும் கசகசாவும் வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தீங்களா? லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் வறுக்கிறதுக்கு
கொஞ்சம் கசகசலாம் கொஞ்சம் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும். கசகசம் எடுத்துக்கணும். கசகசா பொரிஞ்சிருச்சு. தேங்காய் பார்க்கலாம். தேங்காய் லேசாக வறுத்தா நல்லாயிருக்கும். வறுத்து அதுக்கு போடும்போது நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சலசலன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கணும். நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அடுத்த அடுப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு தேங்காய் லேசாக செவந்துருச்சு. தேங்காயை அது கொட்டிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். நமக்குல இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க மக்களை, எண்ணெயில் பொரித்த வெண்டைக்காய் பொரியல், தக்காளி மிளகு ரசம், சாப்பாடு இதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்டாலும் அந்த கடலைப்பருப்பு தேங்காய் இந்த பொரித்த வெண்டைக்காயோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு போட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.